என்ன பண்ணாலும் பொடுகு தொல்லை பிரச்சனை தீர மாட்டேங்குதா? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ஆனா செம்ம எஃபெக்ட். பொதுமக்கள் பலரும் கோடை காலத்தில் சந்திக்கும் பிரச்சனை என்றால் அது பொடுகு தொல்லை தான். இந்த பொடுகு தொல்லையில் இருந்து விடுபட வீட்டிலேயே உள்ள பொருட்களை பயன்படுத்தி தீர்வு காண முடியும். பொடுகு இது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எந்த பாகுபாடுமின்றி அனைத்து வயதினரையும் பாதிக்கப்படக்கூடிய ஒன்று. அதிலும் குறிப்பாக இளம் வயதினருக்கு பல நேரங்களில் தர்ம சங்கடத்தை இந்த பொடுகு தொல்லை ஏற்படுத்துகிறது. பொடுகு தொல்லையை அப்படியே கவனிக்காமல் விட்டுவிட்டால் முடி உதிர்வு, தோல் வியாதி, சரும பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. முகத்தில் பருக்கள் உருவாகலாம். கழுத்திலும் காதின் பின்புறத்திலும் தோல் தொடர்பான நோய்கள் ஏற்படலாம். வறண்ட சருமம் போன்ற பல பிரச்சனைகளில் ஏற்படுத்தும். சிலருக்கு எண்ணெய் வைப்பதால் பொடுகு பிரச்சனை ஏற்படும். ஒரு சிலருக்கு எண்ணெய் வைக்காமல் போவதால் பொடுகு பிரச்சனை ஏற்படும். முதலில் கோடை காலத்தில் ஏற்படும் வறண்ட பொடுகு தொல்லை நீக்குவதற்கான டிப்: தேங்காய் எண்ணெய் எலுமிச்சை சாறு மசாஜ். எலுமிச்சை சாறு, தேங்காய் எண்ணெய் இரண்டிலும் தலா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நன்றாக கலந்து கொள்ளவும். இந்த கலவையை தலைமுடியில் மசாஜ் செய்வது போன்று தேய்த்து 15 முதல் 20 நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும். பிறகு ஷாம்பு தேய்த்து தலையை அலச வேண்டும். தேங்காய் எண்ணெய் முடிக்கு ஊட்டமளிக்கும். எலுமிச்சை சாறு பொடுகு தொல்லையை நீக்கி முடி வளர்ச்சிக்கு உதவும். வேப்பிலை சாறு மசாஜ். கைப்பிடி வேப்பிலைகளை நன்றாக கொதிக்க வைத்து இரவு முழுவதும் அந்த தண்ணீரை அப்படியே வைக்க வேண்டும். அதன் பிறகு காலையில் குளிக்கும் போது அந்த தண்ணீரை கொண்டு தலை குளித்தால் பொடுகு தொல்லை நீங்கிவிடும். வால்மிளகு பேஸ்ட். தேவையான அளவு வால்மிளகு பொடி மற்றும் பால் சேர்த்து நன்றாக பேஸ்ட் போல் அரைத்து எடுத்துக்கொள்ளவும். அதனை அப்படியே தலை முழுவதும் நன்றாக தடவி மசாஜ் செய்து 20 நிமிடங்கள் ஊற வைத்து அதன் பிறகு தலை குளிக்க வேண்டும். தலையில் எண்ணெய் சுரப்பது போல் ஏற்படும் பொடுகு தொல்லைக்கு முளைக்கட்டிய வெந்தயத்தை இரவு முழுவதும் ஊற வைக்கவும். அதனுடன் தேவையான அளவு தயிர் சேர்த்து நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பேஸ்டை தலையில் தேய்த்து அரை மணி நேரம் ஊற வைத்து தலைக்கு குளிக்கவும். இது உடல் உஷ்ணத்தை குறைக்கும் மற்றும் முடி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். நெல்லிக்காய் வற்றல் மற்றும் மோர் கலந்து பேஸ்டாக அரைத்து அதையும் தலையில் தடவினால் அழுக்குகள் நீங்கி முடி சாஃப்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் அரைத்து அதிலிருந்து சாறு எடுத்து அதனுடன் தேவையான அளவு தண்ணீர் அல்லது எண்ணெய் சேர்த்து தலையில் தடவி 30 நிமிடங்களுக்கு ஊற வைக்கவும். பிறகு தலைக்கு குளித்தால் பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடலாம். அது போன்று பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு சில விஷயங்களை பொதுமக்கள் ஃபாலோ பண்ண வேண்டும். முதலில் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்க வேண்டும். அதற்கு முளைக்கட்டிய வெந்தயம், காய்கறிகள், பழங்கள், நட்ஸ் வகைகள், ட்ரை ஃப்ரூட்ஸ் வகைகள், திரிப்பிளா பொடி, நெல்லிக்காய் வற்றல் போன்றவற்றை சாப்பிடலாம். இதே போன்று தலைக்கு பயன்படுத்தும் சீப்பு, தலையணை, துண்டு ஆகியவற்றை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொண்டு பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக தலைக்கு ஹெல்மெட் அணிந்து செல்பவர்கள் அதனை அப்படியே போடாமல் அதற்குள் ஒரு காட்டன் துணியை வைத்து தலையில் அணிந்து சென்றால் பொடுகு தொல்லையிலிருந்து விடுபட முடியும் என பல விஷயங்களை ஆயுர்வேத மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.